சேனலில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன காமெடி ஹாரர் படமான பிரகாமனம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு காலேஜில் யூனிலேட்டர் ஆகிறதுக்கான வேலைகளில் இறங்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு கேங் இருக்குது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவங்க பாட்டி வந்துட்டு இறந்து போயிடறாங்க. அவங்க பாட்டி இறந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தாத்தா வந்துட்டு இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பாட்டியோட அஸ்தியை வந்துட்டு ஹீரோகிட்ட கொடுத்து நீங்கள் காசில் கரைச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த அஸ்தி மூலியமாக ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு எதிர்பாராத விதமாக அந்த பாட்டியோட ஆவி நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி வந்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரியாதான ஒரு கட்டுக்கோப்படையும் அவங்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஹீரோ அந்த பாட்டியை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு உடம்புல இருந்து விரட்டுறதுக்கான வேலைகள்லாம் என்ன செய்கிறாரு, அதில் அவர் கடைசியாக வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்கிழமை. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை கனகச்சிதமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த பாட்டியும் அந்த பாட்டி காட்டுற கட்டுக்கோப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு பாட்டியோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. அதை தாண்டி அந்த பாட்டி வந்து ஒருத்தனோட உடம்புக்குள்ளே போகும். அவனோட நடிப்பு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். திடீர்னு அவரோட ஒரிஜினல் கேரக்டராக மாறுதும், திடீர்னு அந்த பாட்டியோட கேரக்டராக மாறுது வந்து அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அவரை தாண்டி அவர் கூட ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கணக்கச்சிதமாக செஞ்சுருந்தாங்க. இதில் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா அந்த ஹீரோவோட தாத்தா கேரக்டர் தான். அவருமே அவரோட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. இந்த படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாட்டு வந்துட்டு படத்தோடு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் அழகாக ஃபஸ்ட் ஹாஃபில் கதையை நல்லா செட் பண்ணிடுறாங்க. அந்த செட் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த பாட்டியோட ஆவி வந்துட்டு ஹீரோட உடம்புக்குள்ளே வந்ததும் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே செம்ம கலகலப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நம்ம ஈஸியாக வாய் விட்டு சிரிக்கிற மாதிரியான அளவு தான் காமெடிகள் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியே ஒரு படம் ரொமான்சம்னு பார்த்துருந்தாலுமே அதை எங்கேயுமே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு நம்மளை ரசிக்கும்படியாகவே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லெட் டவுன் ஆகிற மாதிரியாக இருந்தது. ஆனால் அதுவுமே பெருசாக எங்கேயுமே உறுத்தாத அளவுக்கு தான் இருந்தது. இதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா எந்த 18+ இல்லை, பேட் வேர்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம குடும்பத்தோட ஒரு ஜாலியாக ஒரு படம், அதுவும் பேயோடு கலந்து கொஞ்சம் லைட்டாக திகில், அதில் நிறைய காமெடி அப்படிங்கிற மாதிரியாக கலந்து விட்டு கொடுத்ததில் இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் குடும்பத்தோடு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை செலக்ட் பண்ணலாம். படம் தமிழ் டப்பிங்லையுமே இருக்குது, தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். G5 இருக்க மக்களே பாருங்கள். அடுத்த ஒரு நிமிஷம் சந்திப்போம். நன்றி.